Hi students, welcome you all. Fractions, decimals, அதோடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ் உடைய டீட்டெயில்ஸ், ஃபேக்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் ரீசெண்டாக இவ்வளோ நாளில் ரொம்ப நிறையவே நம்ம என்ன பண்ணியாச்சு கற்றுக்கிட்டாச்சு. இன்றைக்கும் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குள்ளார போக போகிறோம். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா, நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க, டெசிமல் ரிலேட்டடாக இருக்க போகுது. ஓகேங்களா, டெசிமல் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் பார்த்துட்டு இருந்த இல்லை நீங்கள் இது வரைக்கும் பார்த்த அந்த ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ் எல்லாமே, அதனுடைய இன்ட்ரோடக்ஷனில் நீங்கள் பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு டெசிமல் அப்படிங்கிற ஒன்று எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுடைய ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கிறதுக்காக சொன்ன ஒரு விஷயம் தான். புரியுதா? டெசிமல்ஸ்னா எப்படி இருக்கும்? ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் கூட பார்த்தோம் மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ், வெல் அதுக்கு அப்புறமா நம்ம பார்த்த நிறைய ஃப்ராக்ஷன்ஸ், மிக்சடு ஃப்ராக்ஷன்ஸ், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ், இதெல்லாமே எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். டெசிமல் நம்பர்ஸாக போகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஃபர்தராகவே நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம அதை பார்த்த மாதிரியே அந்த விஷயங்களில் நீங்கள் ஃபேஸ் பண்ண அந்த அத்தனை ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ், அதனுடைய இன்ட்ரோடக்ஷன், அதில் நீங்கள் பார்த்த அந்த அத்தனை விஷயத்துடைய கோர்வையை தான் நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ பார்க்கலாம். டெசிமல்ஸ்னால் என்ன, எப்படி அந்த டெசிமல்ஸ் வந்துச்சு, அண்ட் டெசிமல்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ், பாருங்க. டெசிமல்ஸ்னா என்ன? வாட் ஆர் டெசிமல்ஸ்? டெசிமல்ஸ்னா தெரியும் சார், புள்ளி வச்சு வரும் சார், இப்படி வந்துச்சுன்னா அது டெசிமல் சார், நீங்கள் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அதே ரீகாலிங் தான். பாருங்க, இன் அல்ஜிப்ரா டெசிமல்ஸ் ஆர் ஒன் ஆஃப் தி டைப்ஸ் ஆஃப் நம்பர். அதுவும் ஒரு நம்பர் தான். இதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ டெசிமல்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ நம்பர் which has a whole number and the fractional part separated by the decimal point. அதுக்கு நம்பர் இருக்கும், ஹோல் நம்பரும் இருக்கும், ஃப்ராக்ஷனல் பார்ட்டும் இருக்கும், அதுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ இன் அல்ஜிப்ரா டெசிமல்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் நம்பர். அது ஒரு நம்பர், ஒரு டைப் ஆஃப் நம்பர். அதில் ஹோல் நம்பர் இருக்கும், ஃப்ராக்ஷனல் பார்ட் இருக்கும், அண்ட் டெசிமல் பார்ட் ஆல்சோ இருக்கும். ஸோ த டாட் ப்ரெசன்ஸ் பிட்வீன் த ஹோல் நம்பர் அண்ட், அதாவது அது என்ன நெக்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு டெசிமல் நம்பர் 47.75, இதை நீங்கள் என்ன சொல்றீங்க, அந்த நடுவில் சென்டரில் இருக்கிற பாயிண்ட்டை நீங்கள் என்ன சொல்றீங்க, டெசிமல் பாயிண்ட்டுங்கிறீங்க, டெசிமல் பாயிண்ட். அண்ட் இந்த 49 என்ன சொல்றீங்க, இன்டெக்ரல் பார்ட்டுங்கிறீங்க. கரெக்டா? இன்டெக்ரல் பார்ட். அண்ட் இந்த 75 என்னங்கிறீங்க, ஃப்ராக்ஷனல் பார்ட்டுங்கிறீங்க. கரெக்டா? ஸோ அதே தான் நானும் சொல்றேன். ஒரு இன்டெக்ரல் பார்ட்டுக்கும் ஒரு ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்கும் நடுவுல ஒரு பாயிண்ட் வருது இல்லையா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்னா பேசிக்கா டெசிமல் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இன் அல்ஜிப்ரா டெசிமல்ஸ் ஆர் ஒன் டைப் ஆஃப் நம்பர் which has a integral part, whole number, and also decimal part, fractional number. புரியுதுங்களா? அதுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் நம்ம டெசிமல் பாயிண்ட்னு சொல்லுவோம். டெசிமல் பாயிண்ட்டுக்கு வேற என்ன நேம், என்னெல்லாம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேம் இருக்கு? ஓகே, அது இன்னைக்கு லைவ் செஷன்ல क्वेश्चनாவே கேட்டுருவோம். ஓகேங்களா? எஸ், பாருங்க. ஃபார் an example 34.5 is a decimal number. அதுல மாற்றுக்கிறதே யாருக்கும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஓகே, லிசன் ஹியர். 34.7 இதுல 34.7 அப்படிங்கிறத நீங்க எப்படி ஸ்பெல் பண்றீங்கன்னா, இது டெசிமல் பாயிண்ட் சார், இது டெசிமல் பாயிண்ட் சார், நான் அதை டிபின்னு போட்டுக்கிறேன், டெசிமல் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கு இன்னும் தெளிவாக எழுதுறேன், 34.7 சார், இது டெசிமல் பாயிண்ட் சார், இது இப்படிதான் வரும், டெசிமல் பாயிண்ட். இது என்னது, இதெல்லாம் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் இது டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கடுத்து இப்போ 134னா இது ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்போ இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் வர்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டென்ஸ் இல்லை, டென்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, கரெக்ட், ஹண்ட்ரட்ஸ். புரியுதுங்களா? அப்போ 10ங்கிறத
புள்ளியை தாண்டி டெசிமல் பாயிண்ட்டை தாண்டி ஃபர்ஸ்ட் வர்றதை நம்ம டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வர்றதை ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கடுத்து வர்றதை தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது இங்க எல்லாமே எஸ்ல முடிகிறது, இங்க எல்லாமே டிஹெச்எஸ்ல முடியும். புரியுதா? அது உங்களுக்கு எதை மீன் பண்ணுதுன்னா, லிசன் ஹியர், 134.76. அப்போ இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்துருப்போம். அதை பிரிச்சு எழுதுறது, ஒரு நம்பர் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை பிரிச்சு எழுதுறது எப்படின்னு பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 134 கொடுத்துருந்தாங்கன்னா 1 into 100 ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூல பார்த்துருப்போம். அண்ட் 3 into 10s கரெக்டா? அண்ட் 4 into 1 இப்படி எழுதும்போது 130 plus 4 which is equals to 134 அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க எழுதி இருக்கிறீங்க. அப்ப இந்த நம்பரை எப்படி எழுதுவோம்? 134 plus 7 into 10s னா 1/10 and 6 into 1/100. புரியுதுங்களா? அடுத்து ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் into 1/1000 and so on போய்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி நீங்க பண்றது தான் நம்ம என்ன பண்றோம், இந்த டெசிமல்ல முக்கியமான ஒரு விஷயமா நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்ட விஷயம். புரியுதுங்களா? ஸோ சார் வந்து எனக்கு இதாகுது சார், எப்படி இந்த 10க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா இந்த செஷன் எண்ட்ல உங்க எல்லாத்துக்குமே இந்த டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். ஒன்ஸ் அகைன் நீங்க லிசன் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ட்ரோடக்ஷன். டெசிமல்ஸ் ரெப்ரசன்ட் ஃபிராக்ஷன்ஸ். டெசிமல் ஃபிராக்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா? கிடையாது. நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஏன்னா ஃபிராக்ஷன்னா 0க்கும் 1க்கும் நடுவுல வரணும். 0க்கும் 1க்கும் நடுவுல வர்ற எல்லா நம்பருமே டெசிமல்ல தான் வரப்போகுது. அப்ப என்ன சார் டிஃபரெண்ட் ஃபிராக்ஷனுக்கும் டெசிமலுக்கும்? ஃபிராக்ஷனுங்கிறது நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ல எழுதுவீங்க. டெசிமல்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர் அண்ட் ஃபிராக்ஷனல் பார்ட்ல எழுதுவீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். இன்ட்ரோடக்ஷன், டெசிமலோட இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லுது? Decimals represent fractions. For an example, in the following figure, one block is divided into 10 equal parts. அதாவது ஒரு பிளாக் வச்சிருக்காங்களா, அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்குதா, இதுல வந்து 10 மாடி 10 மாடி இருக்குதுன்னு வைங்களேன். 10 floors of apartment இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்காங்க. இதுல நீங்க டாப் மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை மட்டும் நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அதை நீங்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க? 1/10 அப்படின்னு தானே சொல்லுவீங்க. 1/10 அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அதே தான் இங்கேயும் நம்ம சொல்றோம். ஈச் பார்ட் இஸ் 1/10 ஆஃப் யூனிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ரைட்டா? இட் கேன் பி ரிட்டன் as 0.1 இன் டெசிமல். டெசிமல் நம்பர்ல 1/10னா என்ன? 1 10ஆல டிவைட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0.1 ஆன்சர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வேணா நீங்க டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 10ஆல டிவைட் பண்ணும்போது போகாது. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாயிண்ட் வைப்பீங்க. பாயிண்ட் வைக்கும்போது இங்க 0 போட்டுருவீங்க. 1 10 0. ஸோ 1 10ஆல டிவைட் பண்ணும்போது 0.1 தான் உங்களுக்கு ஆன்சராகவும் வரும். ஸோ டெசிமல்ஸ் ரெப்ரசன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக்ல 10 மாடி, அதாவது ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, 10 ஃப்ளோர்ஸ் இருக்கு. ஒரு ஃப்ளோரை நீங்க சூஸ் பண்ணும்போது 1/10 ஆகும். நீங்க 2 ஃப்ளோரை சைமல்டேனியஸா சூஸ் பண்ணும்போது 2/10 ஆகும். 3 ஃப்ளோர்ஸ் சைமல்டேனியஸா சூஸ் பண்ணும்போது 3/10 ஆகும். அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க அந்த ஃபிராக்ஷனை டெசிமல் நம்பரா மாற்றும்போது 0.1 0.2 0.3 அந்த மாதிரி தான் என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். புரியுதா? The dot represents the decimal point and it comes between the unit place and the 10th place. யூனிட் பிளேஸுக்கும் 10th பிளேஸுக்கும் நடுவில் தான் வரும். நான் அப்போ முன்னாலே சொல்லிட்டேன். புரியுதா? யூனிட் பிளேஸுக்கும் 10th பிளேஸுக்கும் நடுவில் என்னென்ன வரும், எப்படி வருங்கிறத சொல்லிட்டேன். அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட் தான் டெசிமல் நம்பர்ல இன்டெக்ரல் பார்ட்டையும் ஃபிராக்ஷனல் பார்ட்டையும் தனித்தனியா பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். கரெக்ட்டுங்களா? எஸ், ரைட். ஸோ லிசன் ஹியர். டெசிமல் நம்பர்ஸ் ஆர் ஆல்வேஸ் லெஸ் தென், அது வந்து டெசிமல் நம்பர் 1க்கும் ஆல்வேஸ் லெஸ் தென் 0 and 1க்கும் நடுவில் சொல்ல முடியாது. ஆல்வேஸ் லெஸ் தென் ஒரு ஹோல் நம்பருக்கும் இன்னொரு ஹோல் நம்பருக்கும் நடுவில் இருக்கும். அதனால தான் அந்த சென்டென்ஸ் நான் சொல்ல வந்தேன். டெசிமல் நம்பர் ஆர் ஆல்வேஸ் லெஸ் தென் அ ஹோல் நம்பர் அண்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் அ ஹோல் நம்பர். டெசிமல் நம்பர் எப்பவுமே ஹோல் நம்பர் ஆகாது. ஒரு ஹோல் நம்பரை விட கிரேட்டர் ஆகவும் ஒரு ஹோல் நம்பரோட லெசர் ஆகவும் இருக்கும். அதை தான் நம்ம டெசிமல் நம்பர்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் நான் எதுக்காக சொன்னேன்னா, லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம், எந்த ஒரு நம்பர் இருந்தாலுமே நம்மளால அதை என்ன பண்ண முடியும், நம்பர் லைன்ல நோட்டேட் பண்ண முடியும். பார்த்துட்டோம். நம்பர் லைன்ல நோட்டேட் பண்ண முடியுங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்லாவே ஒரு வாட்டி பார்த்தாச்சு.
ஸோ ஹோல் நம்பரை மார்க் பண்ண முடிஞ்சுன்னா அதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், நான் சொல்லியிருந்தேன் ஃப்ராக்ஷன்ஸை மார்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன ஆன்சர் என்னன்னா, சார் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே டெசிமலை தான் சார் நோட்டேட் பண்ணுது, டெசிமலை தான் மறைமுகமா நோட்டேட் பண்ணுது அப்படிங்கிற ஆன்சர் தானே நீங்க சொன்னீங்க. அதே தான் நானும் சொல்றேன், டெசிமலை தான் மறைமுகமா அது நோட்டேட் பண்ணுது. ஸோ டெசிமல் நம்பர்ஸ் ஆர் நம்பர்ஸ் பிட்வீன் டூ ஹோல் நம்பர்ஸ். ரெண்டு ஹோல் நம்பரை நம்பர் லைன்ல உங்களால டிரா பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஆல்சோ டிரா த டெசிமல் நம்பர் இன் தி நம்பர் லைன். புரியுதுங்களா? எப்பெல்லாம் ஹோல் நம்பர்ஸை நம்பர் லைன்ல மார்க் பண்ண முடியுமோ அப்பெல்லாம் டெசிமல் நம்பர்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படி, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதான். ஓகேங்களா? எப்பெல்லாம் நீங்க ஹோல் நம்பரை மார்க் பண்ண முடியுதோ அப்பெல்லாம் நம்பர் லைனே உங்களால என்ன பண்ண முடியும், மார்க் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த டெசிமல் நம்பர்ல சார் நீங்க எங்களுக்கு புரியல சார், நீங்க ஏன் சார் இந்த பேசிக் திங்கை பத்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்ல ஏன் சார் நாங்க இந்த பேசிக் திங்கை இதெல்லாமே எங்களுக்கு தெரியும் சார். எப்படின்னா 47க்கு 46க்கு 47க்கு நடுவில் தான் 46.8 வரும். அதை நம்மளால எப்படி நம்பர் லைன்ல மார்க் பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். நீங்க ஏன் அதையே எடுக்கிறீங்க? எங்களுக்கு ஏதாவது ஃபார்வர்டா போலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறது எனக்கு கேக்குது. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க 46க்கும் 47க்கு நடுவில் வர்ற எல்லா நம்பரையுமே நம்பர் லைன்ல நான் மார்க் பண்ண முடியும் நான் சொல்லிட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். 46.0017002700370059 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்பர் லைன்ல உங்களால மார்க் பண்ண முடியும்? இதுக்கான ஆன்சரை நீங்க லைவ் செஷன்ல சொல்ல போறீங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நான் கேட்கறதுக்கு லைவ் செஷன்ல இந்த கொஸ்டினை கேட்கறதுக்கு மறந்தாலும் லைவ் ரெக்கார்டர் செஷன் பார்த்துட்டு இருக்கிற உங்களில் யாராவது ஒருத்தர் இந்த கொஸ்டின் சார் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்றத ரிமைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்தரா நம்ம மூவ் பண்ணலாம், டைம் கம்மியா இருக்கு. The decimal point goes between ones and tens அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். டெசிமல் பாயிண்ட்ஸ் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நடுவில் இருக்கிற பாயிண்ட் யூனிட்டுக்கும் அதுக்கும் நடுவில் தானே சார் போகும், யூனிட்டுக்கும் டென்ஸுக்கும் நடுவில் தானே டெசிமல் பாயிண்ட் வரும். இங்கே என்ன சார் டெசிமல் பாயிண்ட் கோஸ் பிட்வீன் ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் எப்படி 3 × 10 போட்டு இதை 13 சொல்றீங்களோ, 4 × 1 போட்டு இதை 4ன்றீங்களோ, அதே மாதிரி தான் 7 × 1/10 போட்டு 7/10 கேட்குறாங்க. 7/10 பார்க்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுதான் 30 + 4 + 7/10 அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பரை நம்ம கன்சிடர் பண்ணதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். உங்களுக்கு ஒரு டெசிமல் பாயிண்ட் வைங்களேன். இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு மேல இதுல ஒன்ஸ் இருக்கும், இதுல டென்ஸ் இருக்கும், இதுல ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், இதுல தௌசண்ட்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அண்ட் இதுல ரைட் சைடுல டென்ஸ் இருக்கும், அடுத்து ஹண்ட்ரட்ஸ் இருக்கும், அடுத்து தௌசண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு இங்க 1, 10, 100, 1000, 10,000 இப்படி போயிட்டே இருக்குமோ, இந்த சேம் மேனர் இங்க 1/10, 1/100, 1/1000, 1/10,000 and so onங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இதுதான் டெசிமல் பாயிண்ட்ல நீங்களும் நானும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ டெசிமல் பாயிண்ட்டுங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம், பட் அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா வர்றத நீங்க டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற கான்செப்டை உங்கள நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களால ரிகவர் பண்ண முடியாத அன்ஃபர்கட்டபிள் திங்ஸா ரெக்கவர் பண்ண முடியாத விஷயங்களை கொடுக்கணும். என்னுடைய தாட் அதுதான். உங்களால ரெக்கவர் பண்ண முடியாம இருக்கிற விஷயங்களை ஒரு அன்ஃபர்கட்டபிள் திங்கா கொடுக்கணும். அதுதான் என்னுடைய விஷயம், அதுதான் என்னுடைய மோட்டோ. புரியுதுங்களா? ஸோ 34.7
நீங்க 3 into 10 4 into 1ங்கிற மாதிரி 34 வரைக்கும் கொண்டு வருவீங்க. டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா நீங்க எப்படி கொண்டு போவீங்கன்னா a number, a particular number, a particular whole number into 1/10. 1/10ங்கிறது tens, 1/100 hundreds, 1/1000 thousands. புரியுதுங்களா? இதுதான் actual procedure of decimal point. ஓகேங்களா? ரைட். டைப் ஆஃப் டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர்ல என்னென்ன டைப் இருக்கு? ஃபிராக்ஷன்ல என்னென்ன டைப் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா? டெசிமல் நம்பர்ல என்னென்ன டைப் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா கொஞ்சம் திங்க் பண்றதுக்கு, கொஞ்சம் பார்க்கிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? டெசிமல் நம்பர்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம். ரெக்கரிங் டெசிமல் நம்பர்ஸ். ரெக்கரிங் டெசிமல் நம்பர். ஒரு டெசிமல் நம்பரை நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? 3.125 இங்க பாருங்க. ரெக்கரிங்னா என்ன மீன்னா ரிப்பீட்டிங், அதுதான் ரெக்கரிங். ரிப்பீட்டிங் அதுதான் ரெக்கரிங். புரியுதுங்களா? ஒரு ஒரு சம்ம நம்ம பண்றோம். அந்த சம் வந்து ஒரு ஆன்சர் வருது. அந்த ஆன்சர் பார்க்கும்போது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா சேம் ப்ராசஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அதோடி இதோடி இந்த 5 ஓடி இந்த சம் முடியணும். அதாவது இப்படி நீங்க போட்டதுமே உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்திருக்கணும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இது வந்து என்னவாகுது? ஃபைனைட் ஆகுது. ஃபைனைட் ரெக்கரிங் நம்பருங்கிற மாதிரி ஆகும். அதர்வைஸ் இங்க 3.12 போயிட்டே இருந்துச்சுன்னா இது இன்ஃபைனைட். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்க தெளிவான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அதாவது இன்ஃபைனைட் ரெக்கரிங் டெசிமல் நம்பர். இன்ஃபைனைட் நம்பருக்கு நீங்க பார்க்கணும்னா 10 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 3 டைம்ஸ் 9 1 பாயிண்ட் போடும்போது 10 3 டைம்ஸ் 9 பேலன்ஸ் 1 10 3 9 பேலன்ஸ் 1 10 3 3 3 3 3 3 போய்கிட்டே இருக்கும். This is known as infinite. The infinite na என்னது? 10 divided by 3 is the best example. The answer is 3.333333 and so on. போய்கிட்டே இருக்கும். So type of the decimal number la first type of decimal number is recurring decimal number. So types of decimal number la first type is recurring decimal number and the second type is non-recurring decimal number. என்னதான் பண்ணாலும் அந்த ஃபார்மேட் திருப்பி வரவே செய்யாது. அந்த ஃபார்மேட் என்ன பண்ணாது? திருப்பி வரவே செய்யாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 3.2376ன்ற மாதிரி இங்க எழுதி இருக்கேன்ல, அதை பாருங்களேன். 2 3 இங்க ஏதாச்சும் 2 3 7 இந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கு? இந்த பேட்டர்ன் ஏதாவது ரிப்பீட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் சான்ஸ் இருக்குதா? இல்ல. ஏன்னா இதோட சம்ம முடிஞ்சிருச்சு. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. புரியுதுங்களா? அப்ப இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபைனைட் நான் ரெக்கரிங். ரெக்கரிங்னா ரிப்பீட் ஆகுறது. ரிப்பீட் ஆகாதது எல்லாமே நான் ரெக்கரிங் ஆகுது. டெசிமல் நம்பர்ஸ்ல நிறைய ஃபார்மேட் இருக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமா நான் இங்க கொடுக்குறேன். பேலன்ஸ் லைவ் செஷன்ல கொடுக்குறேன். ரெக்கரிங் டெசிமல் நம்பர்லாம் என்னன்னா 3 பாயிண்ட் அதுக்கப்புறமா அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு சில நம்பர்ஸ் இருக்கணும். அந்த ஒரு சில நம்பர்ஸ் ரிப்பீட்டட் ஆகணும். ரிப்பீட்டட் ஆச்சுன்னா அது ரெக்கரிங் ஆகும். அந்த ஒரு சில நம்பர் ரிப்பீட்டட் ஆகலைன்னா அது எல்லாமே நான் ரெக்கரிங் டேர்ம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து ஃபைனைட் நான் ரெக்கரிங் டேர்ம். இன்ஃபைனைட் நான் ரெக்கரிங் டேர்மும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நோட்டு முடிஞ்சாலும் சம்மு முடியாது. ஆனா ஆன்சர்ல அந்த சேம் பேட்டர்ன் ரிப்பீட்டும் ஆகாது. இதோ எழுதியிருக்கேன் பாருங்க. 3.137654 and so on போய்கிட்டே இருக்கு. இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா பை, which is 22/7. இந்த 22/7 இந்த லைவ் செஷன் முடிஞ்சதுமே இந்த ரெக்கார்டர் செஷன் முடிஞ்சதுமே ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன். யாரெல்லாம் 22/7ல எத்தனை நம்பர் வரும் ஆர் 22/7 இப்படிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் நான் கேட்ட கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணல. அதனால இப்ப கிஃப்ட் கொடுக்குற கான்செப்டை நான் நிப்பாட்டிட்டேன். அப்ரிசியேஷன் 22/7 வரும்போது உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கண்டிப்பா இருக்கு. 22/7ங்கிறது என்னது? வாட் இஸ் மீன் பை 22/7? பை நானே சொல்லிட்டேன். பட் அந்த நம்பர் எவ்வளவு வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போறேன். இது நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபைனைட் இல்ல, இன்ஃபைனைட் ரெக்கரிங். சரி, இன்ஃபைனைட் நான் ரெக்கரிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் நம்பர்
பிளேஸ் வேல்யூ இன் டெசிமல். ஓகே, நம்ம வந்து டெசிமல் நம்பர்ல ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் நம்பர் பார்த்தோம்ல. இன்னும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெக்கரிங் இருக்கு, நான் அதெல்லாமே லைவ் செஷன்ல சொல்றேன். ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் பார்த்த உடனேயே உங்களுக்கு தலையில ஒரு மாதிரி கிருகிருன்னு சுத்த ஆரம்பிச்சிருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படி போய்கிட்டே இருக்கிற நம்பர்ஸ் இருக்குதா, 1 lakh 2 lakh 3 lakh வரைக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு. அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு. பிளேஸ் வேல்யூ இன் டெசிமல்ஸ், பிளேஸ் வேல்யூ இன் டெசிமல்ஸ். புரிஞ்சுக்கங்க. புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி 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 உங்களுக்கு புரியுற வரைக்கும் சொல்லி தர்றதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? எப்படி ஒரு 4 5 6 எப்படி 1 ஒன்றுக்கு அடுத்து 4 into 1 4 into 1 மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்களா. 4 into 100 plus 5 into 10 plus 6 into 1 இப்படி போடும்போது என்ன ஆகுது? இப்படி போடும்போது என்ன ஆகுது? ஆக்சுவலி நான் கேட்க வந்த கொஸ்டின் வேற. இப்படி போடும்போது என்ன ஆகுது? 4 5 6ங்கிறது உங்களுக்கு ஆன்சரா கிடைக்குது. கரெக்டா? கரெக்ட் தானே? இந்த சேம் மேனர் இந்த 4 5 6 பாருங்களேன். இது இந்த 4 5 6ல இது 1 இருந்துச்சு. இதை விட 10x பவர்ஃபுல் 10s. கரெக்டா? இதை விட 10x பவர்ஃபுல் 100s. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றேங்கிறது புரியுதா? நீங்க நார்மலா ஒரு ஹோல் நம்பர் எழுதும் போது இதை விட இது 10 டைம்ஸ், இதை விட இது 10 டைம்ஸ், இதை விட இது 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் 10 டைம்ஸ் 10 டைம்ஸ்ங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஆனா டெசிமல் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு வரும்போது இதை விட இந்த யூனிட் பிளேஸை விட 1/10 டைம்ஸ், அதை விட 1/10 into 10, அதாவது 1/100. ஸோ எப்படி பார்த்தாலும் 1/10 1/10 1/10 1/10 அப்படிங்கிற மாதிரி ரெக்கரிங்கா போய்கிட்டே இருக்கு. ஸோ எப்படி நீங்க பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடு பார்க்கும்போது 10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டு போகுதோ, பாயிண்ட்ல இருந்து ரைட் சைடு பார்க்கும்போது 1/10 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டே போகும். தட் இஸ் ஒரு முக்கியமான கான்செப்ட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் we have to know about decimal numbers. புரியுதா? இந்த பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் டெசிமல் நம்பர்ஸ்லயே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. புரியுதுங்களா? ஓகே, கவனிச்சுக்கங்க. பிளேஸ் வேல்யூ இன் டெசிமல்ஸ். ஓகேயா? லாஸ்டா நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம், எப்படி ஒரு டெசிமல் பாயிண்ட்டை நீங்க பார்த்ததுமே ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸு, 10,000s, மில்லியன்ஸு, 100 millions அப்படிங்கிற மாதிரி போனீங்களோ, இந்த சேம் மேனர் தான் இது இன்டர்நேஷனல் சிஸ்டம். ஏன் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ங்கிற 10,000க்கு அடுத்து நமக்கு லேக் வரணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 100,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வரும்போது பாருங்க, ஒன்றுக்கு அப்புறமா டெசிமல் பாயிண்ட் வந்ததுமே 10s, 100s, 1000s, 10,000s, 100,000s, millions. புரியுதுங்களா? இதுதான் ஆக்சுவல் ரூல். ஓகேயா? ஸோ மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் பார்த்துக்கிட்டு இருந்த பிளேஸ் வேல்யூவை பொறுத்த வரையில ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் ஆகணும். எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் மூவ் ஆகணும். 10 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சேம் மேனர் பாயிண்ட்ல இருந்து ரைட்ல இருந்து, அதாவது இங்க இருந்து, இப்போ நான் உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே இங்க வரும்போது ஆப்போசிட்டா. அவ்வளவுதான். உங்களுடைய மிரரை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இன்னைக்கு டெசிமல் நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, கவனிச்சுக்கோங்க. ஃபைனல் ஒன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெசிமல். நான் லைட்டா சொல்றேன். லைவ் செஷனை டீட்டெயிலாவே தெளிவாவே லைவ் செஷன்ல என்ன பண்ணிடலாம் பார்த்துடலாம். ஓகேயா? The important properties of decimal numbers under multiplication division operation as follows. If any two decimal numbers are multiplied in any order, the product remains the same. புரியுதுங்களா? decimal numbers are multiplied in any order, the product remains the same. For an example, ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. 1.732 2.618.
இந்த 2 நம்பரை நீங்க எந்த ஆர்டர்ல மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமா தான் இருக்கும். புரியுதுங்களா? If a whole number and a decimal number are multiplied in any order, the product remains the same. எப்படி 2 நம்பரை நீங்க ஆட் பண்ணா ப்ராடக்ட் சேமா தான் இருக்குமோ, இந்த சேம் மேனர் அது ஒரு ஹோல் நம்பராகவும் ஒரு டெசிமல் நம்பரா இருந்தாலும் ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகாது. ப்ராடக்ட் will remain the same. ஓகேங்களா? புரிஞ்சுக்கங்க. If a decimal fraction is multiplied by 1, the product remains the decimal fraction itself. எந்த நம்பரை 1ஆல மல்டிப்ளை பண்ணாலும் சேம் நம்பர் தான் லை ஆகும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் அது ஒரு ப்ராப்பர்ட்டியா கொடுத்துருக்கிறேன், அவ்வளவுதான். If a decimal fraction is multiplied by 0, the product is also 0. ஏதாவது ஒரு இதுக்கு கூட நீங்க 0க்கு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்னதான் வரும்? 0 தான் வரும். Anything multiplied by 0 is 0. Anything multiplied by 1 is the same number. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? அது எல்லாமே இந்த டெசிமல்ஸுக்கும் அப்ளை ஆகும். அந்த டெசிமல்ஸ்ங்கிறத வந்து ஏலியன் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிடக்கூடாது. எல்லா கான்செப்ட்டுமே நார்மலா அப்ளை ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த டெசிமல்ஸ். ஓகேயா? ஓகே, the final one பாருங்க. இப்போ டெசிமல் நம்பர் is divided by 1, the quotient is the decimal number. அதாவது எப்படி அந்த டெசிமல் நம்பரை மல்டிப்ளை பண்ணா சேம் நம்பர் லை ஆகுமோ, இந்த சேம் மேனர் அந்த டெசிமல் நம்பரை டிவைட் பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் லை ஆகும். அதை தான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? if a decimal number is divided by the same number, the quotient is 1. புரியுதுங்களா? if 0 is divided by the decimal number, the quotient is 0, and the division of the decimal number is 0 not possible, then the reciprocal of 0 does not exist. அதாவது 1/732 0 டிவைட் பண்ணுச்சுன்னா ஆன்சர் 0 தான். and 1/732 divided by 0 does not exist. புரியுதுங்களா? does not exist. அப்படி ஒரு டேர்ம் மேத்தமேட்டிக்ஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. ஏன் எக்ஸிஸ்ட் ஆகாது? நீங்க எல்லாரும் இதை இன்ஃபினிட்டின்னு சொல்லுவீங்க. ஆனா நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், இன்ஃபினிட்டி இஸ் நாட் அ நம்பர், இட்ஸ் அ சிம்பிள். therefore undefined தான் நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இன்ஃபினிட்டின்னு சொல்லக்கூடாது, which is undefined. புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டெசிமல் நம்பர். ஸோ இது வரைக்குமே ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்குற டெசிமல் நம்பர்ஸை பற்றி. இந்த டெசிமல் நம்பர்ஸை பற்றி இன்னும் டீப் அண்ட் டியரா நாலேஜ் வேணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க. லைவ் செஷன்ல நான் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். லைவ் செஷன்ல டெசிமல்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி டெசிமல்ஸ் வரும், அந்த டெசிமல்ஸ்ல இருக்கிற டெசிமல்ஸை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்றதுடைய அந்த ப்ராசஸ், அதை எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம டெசிமல் நம்பர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன். லைவ் செஷன்ல நம்ம கனெக்ட் ஆக போறோம். லைவ் செஷன்ல உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ண போறோம். ஓகேங்களா? லைவ் செஷன்ல மீட் பண்ணலாமா? தேங்க்யூ.